நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவோம், வாய்ப்பை தந்து பாருங்கள், அதற்கு பிறகு எங்கள் ஆட்சியை பற்றி நீங்கள் மதிப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஆன்லைன்ல மதுபானம் விற்பதற்கான ஒரு மாடர்ன் அரசாக இந்த அரசு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்பார், பெரும் பணக்காரர்கள் பார்ல வசதி வாய்ப்போடு குடிப்பதற்கான எண்ணிக்கையை அந்த லைசன்ஸ் நாங்க 717 கடைகளை மூடணும்னு சொல்லிட்டு 717 கடைகளுக்கு மேல எலைப்பார்களை திறந்திருக்கிறது இந்த அரசு. அப்ப இது பூரண மது விலக்கை நோக்கி இந்த அரசு பயணிக்கிறதா? அப்ப மது ஒழிப்பு கொள்கை என்னாச்சு? இதெல்லாம் இது வெறுமனே ஒரு வெற்று விளம்பரத்திற்கான அறிவிப்புகள். இது ரியல் ஆட்சி அல்ல, இது ரீல் ஆட்சி என்பதை நிரூபிக்கின்ற வண்ணமாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இன்னைக்கு பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சிறு குறு விவசாயிகள் போராடி வருகிறார்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக நாளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாளை வேளாண்மை பட்ஜெட்டில் சிறு குறு விவசாயிகளுடைய கோரிக்கையான தொடர் போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் அவருடைய பயிர்க்கடன்களும் கூட்டுறவு வங்கிகளும் தேசிய வங்கிகளிலும் வாங்கிய கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்களா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாளை சட்டமன்றத்தில் இது குறித்து விவசாயிகளுக்காக வாய் திறப்பார்களா? இப்ப ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில் தமிழக வெற்றி கழக பொறுப்பேற்ற பிறகு 6 கொலைகள் நடந்திருக்கு. இது குறித்து தமிழக முதலமைச்சருடைய ஸ்டாண்ட் என்ன, அவருடைய நிலைப்பாடுகள் என்ன? 40க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் விஜயனுடைய பதில் என்ன? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல கொலை சம்பவங்கள் நடந்தேறிக் கொண்டே இருக்கிறது. கட்டுப்பாடற்ற ஒரு காவல்துறை என்றால் பயமே இல்லை. நேற்று துணை முதலமைச்சரை கைது செய்ய போகின்ற இடத்தில் ஒரு திமுக தொண்டர் முழக்கமிட்டார் என்பதற்காக இந்த மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற சென்னை போன்ற மாகாணத்தினுடைய ஆணையராக இருக்கிறவரை ஓடோடி இப்படி வெறித்தனமா கண்ணை உருட்டி அவரை அடிக்கிறார். தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்தீர்கள். பச்சை 3 வயது குழந்தையை கற்பழித்தவன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? பட்டம் பகலில் பொதுமக்கள் நிம்மதியாக வாழ முடியாமல் கத்தி கொண்டு வெட்டிக்கிட்டே போறாங்க, தூங்குற மக்களை, ரோட்ல நிக்கிற மக்களை. அப்படி அந்த காவல்துறையின் மீது, சட்ட ஒழுங்கின் மீது ஒரு பயம் இல்லாத ஒரு நடவடிக்கை. பேருந்துல போய் தகராறு பண்றது, காரை குறும்ப நிறுத்திட்டு காரை எடுக்க சொல்லி பாரு அப்படின்றது, இந்த சவால்களை எல்லாம் குடித்து விட்டு தன்னிலை மறந்து ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு இளையோர் கூட்டம் இன்றைக்கு சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லவா? அவர்களை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசிடம் என்ன திட்டம் இருக்கிறது? இதையெல்லாம் குறித்து இந்த கூட்டத்தொடரின் போது மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுக்கின்ற போது, அல்லது டாக்டரை போன்ற மூத்த அரசியல்வாதிகள், எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்புகின்ற போது உரிய பதிலை அவர் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? அவர் சொல்வதற்கு தயார் நிலையில் இல்லை என்பதை யானை வரும் முன்னே மணி யோசை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல நேற்று தினம் ஒரு மூத்த அமைச்சர் சொல்றாரு, இனி எதிர்கட்சியினுடைய கேள்விகளுக்கெல்லாம் சட்டமன்றத்தில் எங்கள் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு, நாங்க சொல்றோம் அப்படின்னா, அப்ப முதலமைச்சருக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கான கேப்பபிலிட்டி, அவருக்கான குறிப்புகள், அவருக்கான தயாரிப்புகள், இப்ப ஜெயலலிதா அம்மையார் சொல்வது போல், கலைஞர் சொல்வது போல், ஏன் ஒரு விவசாயியான எடப்பாடி கூட யதார்த்தமா எழுந்து உறுப்பினர் கேள்வி கேட்கின்ற போது அவர் மனதில் பட்டதை சொல்வார்கள். அப்ப அந்த ஆற்றல் கூட இல்லாத ஒருவரை தமிழகம் இந்த நாட்டின் முதலமைச்சராக தேர்வு செய்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அப்ப நீங்க எதற்குமே பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா இது எப்படி ஒரு ஜனநாயக ஆட்சியாக இருக்கும்? அப்ப எங்களை பொறுத்த வரையில் இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி இப்ப அந்த ஆன்லைன், ஏஐ, இந்த மாதிரி 1, 2 பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அதே மாதிரி இன்றைக்கு கல்வியில நிதி குறைச்சல இருந்து, விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி செய்யாதல இருந்து, அதே மாதிரி இந்த அரசு செய்யக்கூடாத இன்றைக்கு ஆன்லைன் விற்பனையிலிருந்து, இதையெல்லாம் நாங்கள் இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நல்லது செஞ்சால் அந்த நல்லதை நாங்கள் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கோம்.